இந்த பாம்பு தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இரவு நேரத்தில் அதிகமாக சுற்றி திரியுது. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய யானையோட இதய துடிப்பை கூட 10 to 15 நிமிஷத்தில் நிறுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த விஷத்தை கொண்ட பாம்புகள், பாம்பு கடி, அதன் அறிகுறிகள், கடிச்சா எப்படி நம்ம ஹெல்ப் தேடணும், பாம்பை பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், பாம்புகளை பிடிக்க கூட அவசர உதவிகள் கொண்ட நம்பர்கள் இருக்கு, எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் போன்ற பல விஷயங்களை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம். பொதுவாக பாம்பு கடியினால் ஏற்படக்கூடிய இறப்பு அப்படிங்கிறத 70% நம்மளால குறைக்க முடியும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சா. அது என்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு வைங்க. இப்ப நம்ம இந்த விஷப்பாம்புகளோட வகைகளை மட்டும் பார்ப்போங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜென்டில்மேன் ஸ்னேக் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாம்பை. இதோட விஷம் சயனைடை விட 10 மடங்கு வீரியம் வாய்ந்தது. ஏறக்குறைய தமிழ்நாடு முழுக்க இந்த பாம்பு இருக்கு, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. கண்டிப்பா எல்லா தாத்தா பாட்டியும் இதுக்கு ஒரு கதையை வச்சிருப்பாங்க. ஏன் இத ஜென்டில்மேன் ஸ்னேக், பெரிய மனிதர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இது மனுஷங்களை கடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு அட்டாக்கிங் சவுண்டு அப்படிங்கிற அந்த சவுண்டு கட்டாயம் விடும். அந்த வார்னிங் சவுண்டு தெரிஞ்சவங்க டக்குன்னு ஒதுங்கிக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. அதோட பாதையில போய் நம்ம அதன் மேலேயே காலை வச்சிட்டோம்னா தான் சடனா கடிக்குமே தவிர, மற்ற நேரங்களில் அதோட சவுண்டை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பகுதியில் இது இருக்கு, நம்ம கிட்டக்கே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களாங்க? அஃப்கோர்ஸ் நல்ல பாம்பு தான். படம் எடுக்கக்கூடிய ஒரே பாம்பு நல்ல பாம்பு. பழுப்பு நிறத்துல இருந்து கருப்பு நிறம் வரைக்கும் ஒரு நிறம் இருக்கும். 4 அடியிலிருந்து 6 அடி வரை கூட வளரக்கூடியது. கண்கள் நல்லா பெருசா இருக்கும் இந்த பாம்புக்கு. இந்த விஷத்தோட பாதிப்பு அப்படிங்கிறது முதல்ல தலைவலி, குமட்டல் இந்த மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக கண் இமைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிக்கும். நிறைய பேர் பாம்பு கடிச்சா தூங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பாம்பு கடிச்சு அவங்க தூங்க கிடையாது, விஷம் தலைவலிக்கு ஏறிடுச்சு அப்படிங்கறத தான் இது சொல்லுது. கண் இமைகள் மூடுறது, ஏன்னா நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. கண்ணுக்கு சப்ளை ஆகக்கூடிய நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுனால கண் இமைகள் மூடுது. பேச்சு தெளிவில்லாமல் இருக்கும். கண்டிப்பா கவனிக்காம விட்டோம்னா 4 to 6 மணி நேரத்துல பர்சன் இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மூச்சு விடுதல் அது அப்பரேட்டஸ் சிஸ்டமே கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். பொதுவா நல்ல பாம்பு கடிச்சால் கூட நிறைய பேர் இதனால கடி வாங்கியும் ஹாஸ்பிட்டலுக்கு காப்பாற்ற. ஆனா இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பாம்பு அப்படிங்கிறது மிக அதிக இறப்புகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாம்பு இந்த பாம்போட கடி தான். பொதுவா இந்த பாம்பு இரவு நேரத்துல தன்னோட வேட்டையை ஆரம்பிக்கும். வேட்டை அப்படிங்கிறது அது பாட்டுக்கு ஓரமாக எலிகள், பூச்சிகளை தேடி வயல்காட்டில் ஓரமாக போயிட்டு இருக்கும். இதனால தான் விவசாயிகள் இந்த பாம்பை கண்டு கண்டிப்பாக பயப்படுவாங்க. ஏன்னா இரவு நேரத்தில் இந்த பாம்பு வயல்வெளியில் சுற்றி திரியும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது ஒரு நைட் ஹண்டர், இரவு நேர வேட்டையாடுபவர். இந்த பாம்பு கடிச்ச சில மணி நேரத்தில் கிட்னி, நம்மளோட சிறுநீரகம் முழுமையாக செயலிழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுத்தும். யானைகள் கூட இந்த பாம்பை கண்டா பயப்படுங்க. என்ன பாம்பு இது? இதோட உடல் முழுக்க அந்த வைர வடிவத்துல அமைப்புகள் இருக்கும். இதோட தலை முக்கோண வடிவத்துல இருக்கும். பொதுவா வயல்வெளி, மலைப்பாங்கான இடத்துல அதிகமா காணப்படும். வைர வடிவம் அப்படிங்கிறத விட கண்ணாடி மாதிரி அமைப்பு இருக்கும். அதனாலதான் இந்த பாம்போட பேரு கண்ணாடி விரியன். கண்ணாடி விரியன் கடிச்ச இடத்துல கடுமையான வலி இருக்கும், வீக்கம் வீங்கும். கடிச்ச இடத்துல இருந்து வெளியே வரக்கூடிய ரத்தம் அப்படிங்கிறது உறையாது. ஏன்னா ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்கள் இதோட விஷயத்துல இருக்கு. இதே காரணத்தினாலதான் ரத்தத்துல பலவிதமான நச்சுக்களை உள்ள செலுத்தி அந்த ரத்தம் போகக்கூடிய உறுப்புகளை பாதிக்கக்கூடிய விஷம் கண்ணாடி விரியனோட விஷம். இதனால தான் சிறுநீரகம் பாதிக்கப்படுது. பிபி அளவுகளே வேகமாக குறையும். உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் கவனிக்க வேண்டிய விஷயம் கண்ணாடி விரியனோட கடி. மூன்றாவது நம்ம பார்க்க போகிற பாம்பு 1 அடியிலேருந்து 2 அடி தான் இருக்கும். சில சமயம் இதோட அழகாக இருக்கும். அப்படியே புதருக்குள்ள சில சமயம் அந்த வைக்கோல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த வைக்கோலுக்கு இடையில இது பாட்டுக்கு அப்படியே அமைதியாக படுத்திருக்கும். இது பார்த்தோட இதோட நிறம் இதோட தோல்லையும் அதே வைர வடிவ அமைப்பு இதெல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது ஆசையாக தொட்டு பார்க்க கூட தோணும் சில குழந்தைகளுக்கு கூட. ஆனால் கொடிய விஷம் கொண்ட பாம்புங்க நரம்பு மண்டலத்தை இம்மீடியட்டாக பாதிக்கும். கொஞ்ச நேரத்திலே நினைவிழப்பை ஏற்படுத்தி நம்ம மூச்சு விடுறத அப்பரேட்டஸை, பிரீதிங் சிஸ்டமையே கொலாப்ஸ் பண்ணி விடக்கூடிய விஷம் கொண்ட பாம்பு. இந்த பாம்புமே ஒன்றுக்கு அதோட உடம்பே குட்டி. ஆனால் இது இப்படி அதோட உடம்பை அசைக்கும் போது அந்த சத்தம் நல்ல பாம்பு சத்தம் மாதிரி கேட்கும். நல்லா இது பக்கத்தில் இருந்துச்சுன்னா. பொதுவாக வறண்ட பகுதிகளில் கூட இது அதிகமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்ல முடியாது கண்ணாடி விரியன் மாதிரி. ஆனால் பார்க்க கண்ணாடி விரியன் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த பாம்பு சுருட்டை விரியன். இதுவுமே நம்ம
ரத்தத்தை பாதிக்கக்கூடியது. ரத்தம் உறுதல் தன்மை குறைச்சி கடிச்ச இடத்துல ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். சிறுநீரக பாதிப்பு, உடலுக்குள்ளாரியே ப்ளீடிங், இன்டர்னல் ப்ளீடிங்லாம் வந்து ரொம்ப காமன். சுருட்டை விரியன் ரொம்ப கொடிய விஷயம் வாய்ந்த பாம்பு. அடுத்த பாம்பு மிகவும் ரகசியமான ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பாம்பு கடிச்சதே நம்மளுக்கு தெரியாது. பொதுவாக கண்ணாடி விரியன் கடிச்சா வரக்கூடிய வலி, வீக்கம் அப்படிங்கிறது இந்த பாம்பு பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக வலியே தெரியாது. ஆனால் இதோட விஷம் வந்து நல்ல பாம்பை விட 15 மடங்கு வீரியம் அதிகம் உள்ள விஷம். இது போத் நியூரோடாக்சிக், ஹெமடோடாக்சிக்னு சொல்லுவோம். நரம்பு மண்டலம், ரத்தம் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடியது. ஆனால் கடிச்சது தெரியாது. அந்த அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு இது ஒரு பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி நம்மளை ரகசியமாக கடிக்கக்கூடிய இந்த பாம்போட நிறம் வேற கருப்பு நிறம். அந்த கருப்பு நிற தோலில் வந்து வெள்ளை வெள்ளை கோடுகள் இருக்கும். ஃபுல் லென்த்துக்குமே அந்த வெள்ளை கோடுகள் இருக்கும். அதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். மெல்லிய உடல். மற்ற பாம்புகளோட கம்பேர் பண்ணும்போது இதோட உடல் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இந்த பாம்பு தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இரவு நேரத்தில் அதிகமாக சுற்றி திரியுது. எங்கள் வீட்டு கேட்டுக்கு வெளியவே இருக்குது. இந்த பாம்பு கிட்ட இருந்து எங்களை பாதுகாத்துக்கவே நாங்கள் வந்து அந்த வீட்டு கேட்டு முன்னாடி ஒரு பெரிய லைட்டு, ஃபோக்கஸ் லைட்டே வச்சுருக்கிறோம். இரவு நேரத்தில் கேட்டை திறந்து வெளியே போகிறோம் அப்படின்னா அந்த லைட்டை போட்டுவிட்டு தான் வெளியே போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த பாம்புகள் தான். இது வேற குட்டி போட்டிருக்க போலக்கு, நிறைய குட்டிகள் போல் சின்னதாக வந்து நிறைய பாம்புகள் வீட்டை சுற்றி தெரியுது. தெரியாமல் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை தீண்டிடும். ஆனால் பொதுவாக ரொம்ப அமைதியான பாம்பு, தொந்தரவு செய்யாது யாரையும். எந்த பாம்புகளுமே இன்ஃபேக்ட் தேவையில்லாமல் தொந்தரவு செய்யாது நம்மளை. இரவு நேரத்தில் இது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வெள்ளை நிற கட்டுகள் தான் இந்த பாம்பை நம்ம விஷப்பாம்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான அறிகுறி. கட்டு விரியன் பாம்பு. இந்த பாம்பு கடிக்கும் போது வலி கிடையாது, பட் அதுதான் ஆபத்து. கொஞ்ச நேரத்திலேயே தூக்கமாக வரும், மயக்கம் வரும். ஏன்னா இது வந்து நரம்பு மண்டலத்தையும் சேர்த்து பாதிக்கும். கோப்ரா மாதிரியே கன்னிமைகள்லாம் மூடும். நல்ல பாம்பு மாதிரி மூச்சு வாங்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விழும் திறமை அப்படிங்கிறது, தன்மைங்கிறது போய் நினைவை இழந்து இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து 5வது, இந்த பாம்பு மிக நீளமான பாம்பு. பாம்புனாலே இதான். ஏன்னா அவ்வளோ நீளமாக இருக்கும். 6லேருந்து 8 அடி நீளத்துக்கு இருக்கும். தமிழ்நாட்டில் ரொம்ப காமனாக எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் பெரும்பாலும் எல்லாரோட உற்ற தோழன் அப்படின்னா அது இந்த பாம்பு தான். ஏன்னா இதுக்கு விஷம் கிடையாது. ஏன் தோழன் அப்படின்னா எலிகளை சாப்பிடும், மற்ற பூச்சி, பெஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிடும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் மனிதர்களை சீண்டாது. அன்லஸ் நாம் அதை பிடிக்கிறோம் அப்படின்னா கடிக்கும். ஆனால் கடித்தாலுமே அதுக்கு விஷம் கிடையாது. இருந்தாலும் இதோட நீளத்தை கருதி பயந்துக்குவாங்க தெரியாதவங்க. ப்ளஸ் இதோட நகரும் வேகம் அப்படிங்கிறது, பொதுவாக இந்த விஷப்பாம்புகள் கொஞ்சம் மெதுவாக நகரும். ப்ளஸ் வளைஞ்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தலையை வச்சுக்கிட்டு நகரும். ஆனால் இந்த பாம்பு பட்டு ஸ்பீடு, மின்னல் வேகத்தில் பாயும், பறக்கும். சாரை பாம்பு. பொதுவாக இதுதான் தமிழ்நாட்டில் நம்ம பெரும்பாலும் பார்க்கக்கூடிய பாம்பு இன வகைகள். விஷம் இல்லாத பாம்புல இந்த பாம்பு. இன்னொன்று வந்து நம்ம வீட்டு சுவற்றிலெல்லாம் ஏறும். ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அதுவும் பட்டு ஸ்பீடாக போகும். கொம்பேரி மூக்கன் அப்படிங்கிறது இந்த பாம்போட பேர். இந்த பாம்புக்கு விஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனிவே, இப்போ பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா முக்கியமான ஒரு மிஸ்டேக் யாரும் பண்ணக்கூடாது. அந்த பாம்பு கடிச்ச இடத்துல வாயை வச்சு ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து துப்புறேன். இதெல்லாம் வந்து சினிமாவில் வந்த பொய்யான ட்ரீட்மெண்ட்டு. இதை யாருமே பண்ணக்கூடாது. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. பேசிக்கலாக வந்து 70% மக்கள் வந்து காப்பாற்றப்படுவாங்கன்னு சொன்னல, அது எப்படி காப்பாற்றப்படுவாங்க? டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால தான். இன்னொன்று வந்து முடிஞ்ச அளவு அவங்கள படுக்க வச்சு கடித்த இடத்துக்கு மேலே, சப்போஸ் காலில் கடிச்சிருக்கு அப்படின்னா அதில் இறுக்கி துணியை கட்டினோம்னா அதுவும் பெரிய டேஞ்சர். விரியன் பாம்புலாம் சொன்னாலே கடித்த இடத்துல, கண்ணாடி விரியன்லாம் வந்து கடித்த இடத்துல வலி, வீக்கம்லாம் வேகமாக வரும். நெக்ரோசிஸ் அப்படியே அந்த இடத்துல இருக்கக்கூடிய திசுக்களையே வந்து காலி பண்ணிடும். விஷம் அந்த உள்ளாரியே பரவி அப்புறம் சீக்கிரமாக ரத்தத்துலையும் பரவிடும். அதனால் வந்து டைட்டாக கட்டுறது அப்படிங்கிறது பண்ணவே கூடாது. ஒரு விரல் உள்ளாட நுழையிற அளவுக்கு ரொம்ப லூஸான ஒரு விஷயத்த தேவைனா, இல்லைன்னா அது கூட தேவையில்லை. என்னன்னா கடிச்சவங்க, கடி வாங்கினவங்க பதட்டப்படக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் முடிஞ்ச அளவு அதுக்கான எல்லா முயற்சியும் எடுங்க. ஏன் முடிஞ்ச அளவு அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும் அந்த சிச்சுவேஷன் அப்படியே அந்த சூழ்நிலையில் பதட்டம் அப்படிங்கிறதே ஆளை கொண்டுடும். சில சமயம் விஷம் இல்லாத பாம்புகள் கடிச்சா கூட, சாரப்பாம்பு கடிச்சிட்டா கூட, ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு அப்படிங்கிற பயத்திலேயே நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. ஆனால் பாம்பு விஷத்தினால இல்லை, அந்த பயத்தினால், பதட்டத்தினால். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவு உங்களால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். இது விஷம் இல்லாத பாம்பு, இதுன்னு எதையாவது சொல்லி காம் டவுன் பண்ண பாருங்கள். உங்களையே கடிச்சிருச்சு உங்களுக்கு
தெரிஞ்சு போச்சு விஷமுள்ள பாம்பு அப்படின்னாலுமே நீங்கள் பதட்டப்படாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் உயிர் பிழைக்கக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்திங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்லாம் தூண்டப்பட்டு ரொம்ப சீக்கிரம் வந்து நம்மளை மிகுந்த டென்ஷனுக்கு உள்ளாக்கிடும். அப்படியே வேர்த்து கொட்டி நம்ம பிபிலாம் கொலாப்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பதட்டப்படாதீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டீங்கன்னா உயிர் பிழைக்கக்கூடிய வாய்ப்பு மிக 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 அதிகம். எப்படி நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், உடனே வந்து விஷம் உடம்பு முழுக்க பிறகு சடார்னு ஆளை சாய்க்க போகிறதில்ல. அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்குது இல்லையா விஷத்துக்கு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு டைம் எடுத்துக்கும். அதனால் அந்த டைமுக்குள்ளே நம்ம எவ்வளோ ஸ்பீடாக வர முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஹாஸ்பிட்டலுக்கு வரது தான் இங்கே ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான. பாம்பு கடிச்சிருச்சா அப்படிங்கிறது அந்த இடத்துல 2 துளைகள் இருக்கான்னு பார்க்குறோம், வீக்கம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம், வலி இருக்கும், குமட்டல் வாந்தி வருதெல்லாம் இருக்கும், மக்களுக்கு கடுமையான தலைவலிகள் இருக்கும். இது பாம்பு கடிச்சா 10லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ள இந்த அறிகுறிகள். அரை மணி நேரம் கழிச்சு மூச்சு வாங்கவே கஷ்டப்படுவாங்க. அரை மணி நேரங்கிறதுல 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா மூச்சு வாங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க, கண்ணிமைகள்லாம் மூடும், பேச முடியாது, மயக்கமாக இருப்பாங்க. அதுக்கும் மேலே தாண்டிட்டுருச்சு டைம் அப்படின்னா 3 to 6 மணி நேரம் ஆச்சுன்னா ரத்தம் உறையாது, சிறுநீர் போகாது, பிபி எல்லாம் ஃபுல்லாக குறைஞ்சிருக்கும். இது கடைசி கட்டம். கழிபட்ட இடத்த கழுவுறீங்க அப்படின்னா சுத்தமான தண்ணீரில் கழுவலாம். சாஃப்டான துணி கொண்டு தொடங்க, வலிக்கும். வேற ஏதாவது டைட்டாக ஏதாவது கட்டியிருந்தாங்க அப்படின்னா கொலுசு, கடிகாரம், அருணா கயிறு இதெல்லாம் வந்து எடுத்துடணும். ஏன்னா வேற வழியில் ரத்தம் தேங்கிடக்கூடாது, தேங்கினா டேஞ்சர். டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த பொருள்கள்லாம் வந்து சர்க்குலேஷனை பிளாக் பண்ணி பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அதே மாதிரி வலியை குறைக்கிறதுக்கு ஐஸ் ஒத்தடம் கொடுக்குறேன், கோல்டு வாட்டர் தண்ணீர் ஜில்லுன்னு வைக்கிறேன், அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. காஃபி, டீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் கொடுக்கவே கூடாது. இதய துடிப்பை அதிகரிக்கக்கூடியது காஃபி, டீ அதெல்லாம் வந்து கெஃபீன். அதனால இது எக்காரணத்தை கொண்டு கொடுத்துடக்கூடாது. மந்திரம், தாயத்து, மூலிகை அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒரு எஃபெக்டிவான ஆன்டி ஸ்னேக் வீனம் இருக்கு, ஏஎஸ்வி. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கு, பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருக்கு. கூடுமானவரை ஸ்பீடாக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது தான் புத்தம். ஏன்னா அது விஷத்துல இருந்தே எடுக்கப்பட்டது தானே ஆன்டி ஸ்னேக் வீனம். அதுலேருந்து தானே மருந்தே தயாரிச்சிருக்கிறாங்க தடுப்பூசியா. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து போட்டுக்கிறது நல்லது. பொதுவாக எமர்ஜென்சியில் வந்து நம்ம 108, அதாவது கடி பட்டுட்டாங்க அப்படின்னா 108 கூப்பிடுறது உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் சில நம்பர்ஸ்லாம் இருக்குது, 1066 ஆம்புலன்ஸ் நம்பர்ஸ், விஷம் இதுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. பட் பாம்பை கண்டாலே பாம்பை பிடிக்கிறதுக்குமே வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபயர் ஃபைட்டர்ஸு. சென்னை அப்படின்னா ஐஐடி மெட்ராஸில் வந்து ஒரு வைல்டு லைஃப் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. இதில் பாம்புகளுக்குனே உண்டான தனித்துறையும் இருக்குது. எமர்ஜென்சி நம்பர் என்னென்னா 8280 டால் ஃப்ரீ நம்பரும் இருக்குது. சென்னை ஸ்னேக் பார்க் இதோட நம்பரும் இருக்குது, 044-223-53623. பொதுவாக இந்த டிபார்ட்மெண்ட் நல்ல ஆக்டிவான ஒரு டிபார்ட்மெண்ட். வேற எந்த விலங்குகள் இருந்திருந்தாலும் அதுக்குன்னு உண்டான ஹெல்ப் லைன் இருக்கு. நாய்க்கடிக்கு, நாய் துரத்துது, அதுக்கு உண்டான ஹெல்ப் லைன் இருக்கு. குரங்கு தொல்லை எல்லாத்துக்குமே ஹெல்ப் லைன் இருக்கு. 108 மாதிரியே 101 இருக்கு இல்லையா, 101 ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்ற ஊர்களுக்கு சொல்றேன், ஏன்னா சென்னை வேற, மற்ற ஊர்களுக்கு பொதுவாக தீயணைப்புத்துறை ஹெல்ப் பண்ணலாம், அங்க நீங்க அழைக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி நம்பர் தெரிஞ்சிருந்தா. இல்ல ஜென்ரலா பொதுவான நம்பர் 101, 102 இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே தனியா வந்து பாம்பு பிடிப்பவர்கள், ஸ்னேக் கேச்சர்ஸ் தனியாகவே கம்யூனிட்டி குரூப் வச்சிருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் உங்களை இணைச்சிக்கலாம். எதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக பாம்பை இவங்க பொறுப்பில் விட்டுட்டோம் அப்படின்னா ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க, பாதுகாப்பாக வேற இடத்துல கொண்டு போய் விட்டுடுவாங்க. அதுக்காக தான். பட் பாம்பு கடிச்சிடுச்சு அப்படின்னா அந்த கோல்டன் ஹவர் முதல் 1 மணி நேரம் மிக முக்கியம், சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படிங்கிறது. எனவே இந்த விழிப்புணர்வு பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான மருத்துவ தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.